ஜெபம் பண்ற இந்த மாதிரி அதை நிலம்ப பேர் நாங்கள் உட்பட நிலம்ப பேர் அதை ஜெபம் பண்ற காரியம் வந்து புரிச்சு கொள்வார். அவர் ஒரு உதாரணத்தை சொல்றார். அந்த ஜெபம் பண்ற மெதட்டுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். வாசிங்க, இன்னொரு ஆள் வாசிங்க. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள். இந்த ஜெபத்தை பார்த்தோம்னா நாங்க என்ன நினைச்சோம்? எங்களுக்கு கற்றுத்தந்தது நான் மற்றவர்களுக்கு சொன்னா நான் அதை செய்யறே இல்லை. ஆனா மற்றவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா பாஸ்டர் பண்ணாம குற்றம் சொல்றாங்க. நான் அதை இலக்கையே கொண்டு போனோம். இப்ப நாங்க என்ன கற்றுக்கொண்டோம்னா, அவன் இல்லையென்று சொன்னாலும் இவன் விடுகிறதா அந்த வட்டத்தை வாசிங்க. அவன் சொல்றான், நானும் என்னுடைய பிள்ளைகளும் படுத்துக்கொண்டோம். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி கேட்டு உபவாசம் பண்ணி கேட்டு நாங்கள் பண்ணின ஜெபங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுவது இரவு விழிப்பிரவு ஜெபம் இரவு 9 மணிக்கு போனீங்கன்னா விடிய 4 மணிக்கு முடியும். விழிப்பிரவு வருந்தி கேட்டு வருந்தி கேட்டு வருந்தி கேட்டு விட்டுக்கொள்ளலாம் என்ற மாதிரி தான் எங்களுக்கு கற்று தந்துட்டான். நான் மற்றவங்களுக்கு சொல்றேன், எங்களுக்கு கற்று தந்துட்டான். ஆனா உண்மை என்னவென்றால், அநீதியுள்ள அந்த அக்கிரம செய்யக்காரனே இப்படி இருந்தார். அநீதியுள்ள அந்த அப்படித்தான் வருது. அநீதியுள்ள அவனே அப்படியா இருந்தார். தம்முடத்தில் வேண்டிக் கொள்வ தம்முடைய புள்ளவருடைய காரியத்துல பரமபிதா எப்படி இருப்பார் என்றால்தான் இப்படி மிதந்த கொண்டு வந்துட்டோம். இப்படி மருந்தி கேட்டு தான் கடவுள்கிட்ட பெற்றுக் கொள்ள விட கடவுள் என்னதுக்கு சொல்வாருண்டா, இவனே இப்படி இருப்பானா, எனக்காக தன்னுடைய குமாரன் சொந்த மடியில் இருந்த